ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 50 கொஸ்டின் பொது தமிழ்லேருந்து பார்க்க போகிறோம். குரூப் 4 எக்ஸாம் சம்மந்தமான வீடியோ, முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஈதல் பற்றிய செய்திகளை கூறும் அகை இலக்கியம். ஈதலை பற்றிய செய்திகளை கூறும் அகை இலக்கியம் கலித்தொகை. ஆப்ஷன் ஆ வந்து சரியான விடை. செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல் புறநானூறு. ஆப்ஷன் ஆ சரியான விடை. அடுத்த கொஸ்டின், உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுவோர். ஆன்சர் அதியன் பெருஞ்சாத்தன். உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் என்று அதியன் பாராட்டப்படுகிறார். பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று பெருஞ்சாத்தன் பாராட்டப்படுகிறார். அடுத்த கொஸ்டின், ஞானம் கவிதையின் ஆசிரியர். ஞானம் கவிதையின் ஆசிரியர். ஆன்சர் வேணுகோபாலன். ஞானம் கவிதையின் ஆசிரியர் வேணுகோபாலன். உலகிற்கான பணிகள் எதை சார்ந்து வளர வேண்டும்? உலகிற்கான பணிகள் அறம் சார்ந்து வளர வேண்டும். ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு. ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு. ஆன்சர் கோடை வயல். ஞானம் கவிதை இடம்பெற்ற தொகுப்பு கோடை வயல். தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர். தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர். ஆன்சர் திருவையாறு. தீசோ வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு. தீசோ வேணுகோபாலன் எக்காலத்து புது கவிஞர்களுள் ஒருவர். ஆன்சர் எழுத்து. தீசோ வேணுகோபாலன் எக்காலத்து புது கவிஞர்கள் ஒருவர். ஆன்சர் எழுத்து. கண்ணதாசனின் இயற்பெயர். கண்ணதாசனின் இயற்பெயர். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம். கண்ணதாசன் பிறந்த மாவட்டம். ஆன்சர் சிவகங்கை. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல். சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல். ஆன்சர் சேரமான் காதலி. சாகித்ய அகாதமி விருது பெற்ற கண்ணதாசனின் நூல் சேரமான் காதலி. தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர். தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் கண்ணதாசன். மாற்றம் எனது மானிட தத்துவம் என்றவர் யார்? ஆன்சர் கண்ணதாசன். மாற்றம் எனது மானிட தத்துவம் என்றவர் கண்ணதாசன். கவிஞர் யானோர் கால கணிதம் என்று கூறியவர். ஆன்சர் கண்ணதாசன். கவிஞர் யானோர் கால கணிதம் என்று கூறியவர் கண்ணதாசன். சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை. சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை. ஆன்சர் பிரான்மலை. சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்துள்ள மலை பிரான்மலை. பண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என்று கூறியவர். ஆன்சர் கண்ணதாசன். பண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன் என்று கூறியவர் கண்ணதாசன். இளையாழ்வாரே என்று பூரணர் யாரை அழைத்தார்? ஆன்சர் ராமானுஜரை. இளையாழ்வாரே என்று பூரணர் ராமானுஜரை அழைத்தார். அடுத்த கொஸ்டின், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் மலரும் மலர். ஆன்சர் குறிஞ்சி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் மலரும் மலர் குறிஞ்சி. அடுத்த கொஸ்டின், கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே இப்பாடல் வரி எந்நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் புறநானூறு. கூர்வேல் குவைய மொய்ப்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே இப்பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. அடுத்த கொஸ்டின், யாப்பின் உறுப்புகள். யாப்பின் உறுப்புகள் 6. அவை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை.
வெண்பாக்களின் வகைகள் எத்தனை? வெண்பாக்களின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 5. வெண்பாக்களின் வகைகள் 5. அதோடைய அடிவரையறை 2 அடி வெண்பா குறள் வெண்பா, 3 அடி வெண்பா பாத்தீங்கன்னா நேரிசை இன்னிசை சிந்தில் வெண்பா, 4 அடி வெண்பா பாத்தீங்கன்னா நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும், 4 அடி முதல் 12 அடி வரை அது பக்ரோட வெண்பா, 13 அடி முதல் அதற்கும் மேற்பட்ட அடிகள் வந்துச்சுன்னா அது களி வெண்பா. வெண்பாக்கள் வகைகள் 5. அடுத்த கொஸ்டின், செய்யுளில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை. ஆன்சர் துள்ளல். செய்யுள்களில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை துள்ளல் ஓசை. வெண்பாவில் அமைந்த நூல்கள். வெண்பாவில் அமைந்த நூல்கள். ஆன்சர் திருக்குறள், நாலடியார். ஈரடி முச்சிராகவும் ஏனைய அடியில் நாச்சிராகவும் வரும் பா. ஆன்சர் வெண்பா. ஈரடி முச்சிராகவும் ஏனைய அடி நாச்சிராகவும் வரும் பா வெண்பா. எடுத்துக்காட்டு திருக்குறள். அடுத்த கொஸ்டின், பெருங்கதை, மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியத்தில் அமைந்த பா வகை. ஆன்சர் அகவற்பா. பெருங்கதை, மணிமேகலை, சிலப்பதிகாரம் போன்ற காப்பியத்தில் அமைந்த பா அகவற்பா. ஆசிரியர்பா அல்லது அகவற்பா இரண்டும் ஒன்றுதான். மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர். ஆன்சர் ஜெயகாந்தன். மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் எது? ஆன்சர் சில நேரங்களில் சில மனிதர்கள். ஜெயகாந்தனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் சில நேரங்களில் சில மனிதர்கள். அடுத்த கொஸ்டின், யாப்பதிகாரம் இயற்றியது யார்? யாப்பதிகாரம் இயற்றியது யார்? ஆன்சர் புலவர் குழந்தை. யாப்பதிகாரம் இயற்றியது புலவர் குழந்தை. ஆசிரியர்பாவின் வகைகள். அதாவது ஆசிரியர்பாவின் வகைகள் அகவற்பா, ஆசிரியப்பா இரண்டும் ஒன்று. ஆசிரியர்பாவின் வகைகள் என்ன? வகைகள் 4 வகைப்படும். அவை நேரிசை ஆசிரியர்பா, நிலைமண்டில ஆசிரியர்பா, அடிமறி மண்டில ஆசிரியர்பா, அடிமறி மண்டில ஆசிரியர்பா, இணைக்குறள் ஆசிரியர்பா. ஆசிரியர்பா 4 வகைப்படும். ஏகாரத்தில் முடியும் சிறப்புடைய பா வகை. ஆசிரியர்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. ஆப்ஷன் ஆ சரியான விடை. ஆப்ஷன் ஆ சரியான விடை. கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர். கிறிஸ்துவுக்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான். திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர். ஆன்சர் கருணையன். திருமுழுக்கு யோவானுக்கு வீரமாமுனிவர் தன் காப்பியத்தில் இட்ட பெயர் கருணையன். அடுத்ததா, கருணையனின் தாயார் யார்? கருணையனின் தாயார் எலிசபெத். தேம்பா கூட்டல் அணி என்பதன் பொருள். தேம்பா கூட்டல் அணி என்பதன் பொருள் வாடாத மாலை. அடுத்த கொஸ்டின், கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை. ஆன்சர் சூசையப்பர். கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர். அடுத்த கொஸ்டின், தேம்பாவணி நூலில் உள்ள காண்டங்கள். தேம்பாவணி நூலில் உள்ள காண்டங்கள் 3. ஆப்ஷன் ஆ சரியான விடை. அடுத்த கொஸ்டின், தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம். ஆன்சர் 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணி படைக்கப்பட்ட காலம் 17ஆம் நூற்றாண்டு. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 3615. 3615. அடுத்த கொஸ்டின், தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை. தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 36. தேம்பாவணியின் படலங்களின் எண்ணிக்கை 36. தேம்பாவணி ஒரு டேஸ் நூல் ஆகும். தேம்பாவணி ஒரு டேஸ் நூல் ஆகும். பெருங்காப்பிய நூல். தேம்பாவணி ஒரு பெருங்காப்பிய நூல். தமிழில் முதல் அகராதி எது? தமிழ் முதல் அகராதி எது? தமிழின் முதல் அகராதி பார்த்தீங்கன்னா சதுரகராதி. முதல் அகராதி சதுரகராதி. சதுரகராதியை இயற்றியது வீரமாமுனிவர். அடுத்த கொஸ்டின், வீரமாமுனிவரின் இயற்பெயர் டேஸ் ஆகும். வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்ஸ் ஜோசப் பெஸ்கி. சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் யாது? ஆன்சர் ஸ்மத் சந்நியாசி. சந்தா சாஹிப் வீரமாமுனிவருக்கு அளித்த பட்டம் ஸ்மத் சந்நியாசி.
ஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள். ஆன்சர் தூய துறவி. ஸ்மத் சந்நியாசி என்பதன் பொருள் தூய துறவி. ஸ்மத் சந்நியாசி என்பது எந்த மொழி சொல்? ஸ்மத் சந்நியாசி என்பது பாரசீக மொழி சொல். கருணையன் என்பவர். ஆன்சர் அருளப்பன். கருணையன் என்பவர் அருளப்பன். காணில் செல்வழி அறியேன் யார் கூற்று? காணில் செல்வழி அறியேன் யார் கூற்றுனா கருணையன் கூற்று. அடுத்த கொஸ்டின். சரிந்தன அசும்பில் செல்லும். இவ்வடிகளில் அசும்பு என்பதன் பொருள். ஆன்சர் என்ன வரும் சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அசும்பு என்பதன் பொருள் நிலம். ஆப்ஷன் இ சரியான விடை. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான். ஆப்ஷன் ஆ சரியான விடை. கடைசி கொஸ்டின். ஒருவன் இருக்கிறான் கதை வெளியான இதழ். கலைமகள். ஆப்ஷன் ஆ சரியான விடை. இந்த 50 கொஸ்டின் கவர்மெண்ட் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின். கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.